அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யாருக்கு அரசு வேலை கிடைக்கும்? யாருக்கு அரசு வேலை கிடைக்காது? அப்படிங்கிறத நமது பாரம்பரிய ஜோதிட விதிகள் மூலம் நம்ம எளிமையா பார்ப்போம். சரிங்களா? சரி. அதாவது இதுல 2 ஜாதகம் குடுத்துருக்கேன். ஒண்ணு அரசு வேலை வாங்குன ஜாதகம், இன்னொன்னு அரசு வேலை வாங்காத ஜாதகம். இவருக்கு ஏன் அரசு வேலை கிடைச்சுச்சு? இவருக்கு ஏன் அரசு வேலை கிடைக்கல? அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதல் ஜாதகம் 8ஆம் தேதி 10வது மாசம் 1986 மாலை 3:35க்கு திருச்சியில பிறந்திருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, கும்ப லக்னம். லக்னத்திலே குரு, 2ல ராகு, 8ல சூரியன், கேது, 9ல புதன், சுக்கிரன், 10ல சனி, சந்திரன், 12ல செவ்வாய். இதுதான் அவங்களுடைய ஜாதகம். இந்த ஜாதகத்தை நம்ம பார்த்தோன்னா என்ன சொல்லுவோம், இவருக்கு அரசு வேலை இருக்கா இல்லையான்னு கேட்டா அரசு வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, நம்ம விதிகள் என்ன சொல்லுவோம் நம்ம, சிம்ம வீடு பெரும்பாலும் பலம் இழக்கக்கூடாது. அதே மாதிரி சூரியனும் பலம் இழக்கக்கூடாது. ஏன்னா அரசு கிரகம் இல்லையா? அதனால அவர் பலம் இழக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி நம்ம சொல்லுவோம். ஆனா இதுல ஒரே ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது குரு சிம்ம வீட்ட பார்க்குறார் அவ்வளவுதான். சரிங்களா? மத்தபடி பாருங்க, அந்த சிம்ம வீட்ட உச்சம் பெற்ற சனி, அதாவது சாரி, உச்சம் பெற்ற செவ்வாயோட சனி பரிவர்த்தனை ஆகி, செவ்வாய் சிம்ம வீட்ட 8ஆம் பார்வையாகவும், சனி 10வது பார்வையாகவும் பார்க்கிறது முதல் தவறு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த சிம்ம வீடு அதிபதியான சூரியன், அரச கிரகம்னு சொல்றோம் இல்லையா? அந்த சூரியன் லக்னத்துக்கு 8ல மறைஞ்சு கேதுவோட ரொம்ப நெருங்கி இருக்காரு. அப்ப சூரியனும் பலம் இழந்துட்டாங்க அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். இப்படி இருக்கிறனால அது சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவர் அரசு வேலை வாங்கியிருக்காரு. எப்படி அப்படின்னா, நமது பாரம்பரிய ஜோதிட விதிகள் 2 வித பெரும்பாலும் சொல்லுது. சரிங்களா? அது வேற ஒண்ணு போட்டு ஒழட்டிக்கல வேண்டாம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு அரசு வேலை கிடைக்கணும் அப்படின்னா என்ன நடக்கணும்னா, ஃபர்ஸ்ட் லக்னத்துக்கு 2, 11ஆம் அதிபதிகள், அதாவது தனஸ்தானாதிபதிகள் சொல்றோம் இல்லையா? அந்த அதிபதிகள் சூரியனோடவோ அல்லது சிம்ம வீட்டிலேயே தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்ல அப்படின்னா, தனஸ்தான அதாவது நம்ம தனஸ்காரகன் சொல்றோம் இல்லையா? தனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு சூரியனோடவோ அல்லது சிம்ம வீட தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 விதிகள் சொல்றாங்க. சரிங்களா? இந்த ஒரு விதி சொல்றாங்க. அதுக்கடுத்து இன்னொரு விதிகள் என்ன சொல்றாங்கன்னா, மிக முக்கியமா அவங்களுக்கு யோக திசை நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு யோக திசை நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பாக்கிய ஸ்தானாதிபதி 9ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் நல்லா இருந்து அவங்க யாரோ ஒரு ஆள் நல்லா இருந்து அவங்க அந்த தசா புத்தி நடக்கணும். அந்த திசை நடந்தா தான் அவங்க அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 10 லட்சம் பேர் எழுதுறாங்க அப்படின்னா அது 50,000 பேருக்கு தான் வேலை கிடைக்குது. அப்ப அந்த 10 லட்சம் பேர் வின் பண்ணி வரோம்னா அதிர்ஷ்டம் தான் முடியும். சரிங்களா? என்னதான் திறமை இருந்தாலும் அதுக்கு ஒரு லக் இருக்கணும்ல. இந்த இடத்துல வர முடியும். அதே மாதிரி அந்த அந்த அதிர்ஷ்டம் கொடுக்கறது 9ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதி தான். சரிங்களா? இவங்க ஜாதகத்துல பாருங்க, இவங்களுக்கு இவங்க வேலை 10, 12, 2012 வேலை வாங்கியிருக்காங்க. அப்போதைக்கு இவங்க நடந்த தசை சுக்கிர தசை. சுக்கிரன் கும்ப லக்னத்துக்கு யோகாதிபதி. அவர் லக்னத்துக்கு 9ல உட்காந்து லக்னத்துக்கு 5க்கும் 8 கூடிய புதனும் இணைஞ்சு குருவோட பார்வையில அந்த தசை நடக்கும். அப்ப அவங்க நடக்கிற அப்படியே யோக திசை அப்படிங்கிறனால ஈஸியா பரிச்சு எழுதி ஈஸியா ஒரே இதுல பரிச்சு எழுதி வேலை வாங்கிடுறாங்க. அப்ப அவருக்கு அதிர்ஷ்டங்கிறது இந்த திசையில தான் இருக்கு ஒழிய இதுல கிடையாது. சரிங்களா? அதனால இவங்க அரசு வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிறத இந்த ஜாதகம் மூலியமா தெரிஞ்சுக்கிறோம். 2வது ஜாதகம். இவர் பாத்தீங்கன்னா 2ஆம் தேதி 1வது மாசம் 1987 மதியம் 2:02க்கு கரூர்ல பிறந்திருக்காரு. இவர் பாத்தீங்க அப்படின்னா மேஷ லக்னம், 6ல கேது, 10ல சாரி 8ல சுக்கிரன் சனி, 9ல புதன் சூரியன், 10ல சந்திரன், 11ல குரு, 12ல செவ்வாய் ராகு. இதுல நம்ம என்ன சொல்லுவோம், சிம்ம வீட்டை குரு பார்க்கறாரு. அந்த சிம்ம வீடு அதிபதியான சூரியன் திக்பலம் பக்கத்துல 9ல தன்னோட நெருங்கிய நண்பரான புதனோட இணைஞ்சு 9ல உட்காந்துருக்காரு. அப்படிங்கிறனால இவருக்கு அரசு வேலை உறுதியா கிடைக்கும் அப்படின்னு நம்ம போல்டா பேசுவோம். அதே மாதிரி சனி பாக்குறாரு அப்படி கூட அவர் சுக்கிரனோட சேர்ந்த பாக்குறாரு. அப்ப அவருக்கு அரசு வேலை உறுதியா கிடைக்கும் அப்படி மாதிரி நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனா இவருக்கு கிடைக்கவே கிடைக்காது. இவர் ஆர்வம் இருக்காது அப்படிங்கிறது நமது பாரம்பரிய ஜோதிடம் சொல்லுது. எப்படி அப்படின்னா, நம்ம என்ன சொல்லுவோம், இவருக்கு தனஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 2க்கும் 11க்கும் அதிபதியான சுக்கிரன், 11வது சனி, அவங்க பாதகாதிபதி. அது வேற கான்செப்ட். 2 பேரும் இணைஞ்சு அவங்க 8ல உட்காந்து சிம்மோட்ட தொடர்பு கொள்றாங்க.
1. அதே மாரி பார்த்தீங்கன்னா, தனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு சிம்மத்த பார்க்குறாங்க. சரிங்களா? ஆனா, அந்த குரு வந்து பாதகஸ்தானத்துல உட்கார்ந்து பார்க்குறாங்க. சரிங்களா? 1 இதெல்லாம் நம்ம வந்து கணக்கு எடுத்தோம்னா, நமக்கு அது கண்டிப்பா அது ஒர்க் அதாவது செட் ஆகாது அப்படிங்கிறது கான்செப்ட் வந்து. ஏன்னா, தனகாரகன் பாதகஸ்தானத்துக்கு போயிறாரு. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, ஆ அந்த சனி வந்து பாதக அதிபதியா போயிறாரு. இதெல்லாம் பார்க்கறனால அவருக்கு வேலை கண்டிப்பா கிடைக்காது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துரலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மிக மிக முக்கியமா 5ஆம் அதிபதியும், 9ஆம் அதிபதியும் நல்லா இருக்கணும். இதுதான் கான்செப்ட். அந்த அதிபதி நல்லா இருந்தா அந்த தசாப்தி நடக்கணும். ஆனா, இவருக்கு 5ஆம் அதிபதி 9ல உட்கார்ந்து, அதே மாரி 9ஆம் அதிபதி பாதக ஸ்தானத்துல போய் பலம் இழந்துறாரு. 9ஆம் அதிபதி பலம் இழந்துட்டாங்க. 5ஆம் அதிபதி எங்க தனுசு வீட்ல இருந்தாலும், அவரு காரகன் நாஸ்தின்னு சொல்லுவோம் இல்லையா? 9ல சூரியன் தான் காரகன் நாஸ்தி. அதே மாரி உங்க சின்ன வயசுல அவங்க அப்பா அவங்கலாம் இறந்துட்டாங்க. அது வேற விஷயம். அந்த கான்செப்ட். நம்ம வேலைய பத்தி மட்டும் பேசுவோம். சரிங்களா? ஆனா, இவங்க 9 உட்கார்ந்து இவங்க பார்த்தா அந்த பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பாதக ஸ்தானத்துக்கு போயிறாரு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம, அவருக்கு பொறக்கும்போதே திருவோண நட்சத்திரம். அதாவது சந்திர திசை பொறந்திருக்காரு. அதுக்கு அடுத்து ரா செவ்வா திசை. செவ்வா லக்னத்துக்கு 12ல உட்காந்து அது லக்னாதிபதி பிளஸ் அட்டமாதிபதி லக்னத்துக்கு 12ல உட்காந்து தசை நடத்தும். அந்த திசையும் சிறப்பில்ல. அதுக்கு அடுத்து ராகு திசை. ராகு அட்டமாதிபதி கூட இணைஞ்சு லக்னத்துக்கு 12ல உட்காந்து தசை நடத்தாரு. அந்த ராகு திசையும் அவ்வளவா சிறப்பு இல்ல. அதுக்கடுத்து வர்ற குரு திசை. அவரு குரு லக்னத்து பாதஸ்தானத்துல உட்காந்து தசை நடத்தாரு. அவரும் சரியில்ல. ஏன்னா அந்த குரு திசையில படாத பாடு பட்டுருக்கு. அது ஒரு விஷயம். குரு திசையும் பாதஸ்தானத்துல உட்கார்ந்தனால அந்த பாக்கிய அதிபதியும் சரியில்ல. அப்ப இந்த ஜாதகத்துல யோக திசை நடக்கல அப்படிங்கிறனால, இவருக்கு எந்த அம்சம் இருந்து அவருக்கு அரசு வேலை கிடைக்கல அப்படிங்கிறத இந்த இந்த பதிவு மூலியமா தெளிவா பார்த்திருக்கோம். சரிங்களா? இன்னும் அதுக்கு பார்ட் 1, பார்ட் 2 இன்னும் போடுறேன். இன்னும் அது ஒரு இந்த மாரி ஜாதகம் நம்மட்ட இருக்கு. அரசு வேலை வாங்குனவங்க எல்லா ஜாதகம் நம்மட்ட இருக்கு. ஏன்னா, அவங்க நம்ம கஸ்டமரோட ஜாதகத்துல எடுத்து எடுத்து வச்சிருக்கேன். அத எடுத்து நான் இன்னமும் பார்ட் 1, பார்ட் 2 இதே மாரி நம்ம கண்டிப்பா நான் பதிவு பண்றேன். ஒவ்வொரு இதுல. கண்டிப்பா நீங்க அரசு வேலை ஏன்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் கேட்கறது அரசு வேலை சம்மந்தமாவே எல்லாம் கேட்கறாங்க. அதனால அரசு வேலை சம்மந்தமா பதிவு நான் பார்ட் 2, பார்ட் 1 போடலான்னு இருக்கேன். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.